வச்சுருக்கோம். ஸோ இதோடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் வந்து சுபத்துவம், பாபத்துவம், ஒரு சில பேர் வந்து சாரநாதன், நட்சத்திர சாரநாதன் அப்படி அதை பற்றி பேசி பலன் சொல்வது. அப்புறம் ஒரு சில பேர் வந்து கேபி அஸ்ட்ராலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நட்சத்திரம், உப நட்சத்திரம் இப்படி வந்து உள்ளே போயிட்டே இருக்குது. 3 வகையாச்சுங்களா. 4வது வந்து பார்த்திங்கன்னா ஸ்தான பலம், பார்வை பலம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனியாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நவாம்சம் கட்டை வச்சு பார்க்குறது, அது ஒன்று தனியாக இருக்குது. அப்புறம் கிரகங்களுடைய காரகத்துவத்தை வச்சு அதை படிக்கிறது. அப்புறம் தோஷங்கள், யோகங்கள் இப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் பல ஸ்டைல்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு துல்லியமாக வந்து ஒரு பலனை கணிக்கணும் அப்படின்னா, ஒரு பலனை நீங்கள் துல்லியமாக கணிக்கிறதுக்காக ஒரு ஜாதகத்தில் வந்து நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா, முதல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதில் எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் கலந்து தான் மார்க் எடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு லக்கணத்துக்கு ஒரு கிரகங்கள் இருக்குது. ஒரு 3ஆம் இடத்து அதிபதி இருக்கார் அப்படின்னா, ஒரு துலா லக்கணம் இருக்குது, குரு இருக்கார். குரு வந்து கடகத்தில் உச்சமாறார். அவர் வந்து துலா லக்கணத்துக்கு 3 கார்க்குடையவன், திருத்தியாதிபதி, ரோகாதிபதி, சரிங்களா. அவர் போய் கடகத்தில் உச்சமாறார் அப்படின்னா, இதை எவ்வாறு பலன் கூறுவது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபேக்டர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அந்த ஸ்பாட்லேயே. இப்போ வந்து ஆரம்ப நிலை வேறு, 6000 நிலை வேறு, ஆரம்பம் ஆராய்ந்து அதை பலன் கூறுவது நிலைங்கிறது வேறு. இதுதான் முக்கியமான நிலை. பலன் கூறுவது தான் முக்கியமான நிலை. இப்போ நிறைய பேர் வந்து கோச்சாரத்தை விட்டுருவோம். என்ன செஞ்சாலும் கோச்சாரத்தை விடக்கூடாது. அப்புறம் இப்போ வந்து கோச்சாரத்தை தவிர்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கிரகத்தை ஆகாயத்தில் என்ன நிலைமை இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வந்து ஜனன காலத்தை மட்டும் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக அங்கே வந்து ஒரு பிழை ஏற்படுவதற்கு, இல்லைன்னா ஒரு துல்லியமான கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி குரு வந்து கடகத்தில் உச்சமாறார். சரி, இது எப்படி பலன் கூறுவது அப்படின்னா, முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு வந்து உச்சமாயிடுறாரு. லக்கணத்துக்கு எங்கே உச்சமாறாருன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு மீனராசின்னு எடுத்துக்கோங்க. மீனராசி இப்போ ராசி அதிபதி உச்சமாறாரு, லக்கணத்துக்கு ரோகாதிபதியும் உச்சமாறாரு, லக்கணத்துக்கு திருத்தியாதிபதியும் உச்சமாறாரு. சரி, இது எவ்வாறு வந்து பலன் கூறுறது? இப்போ கோச்சாரத்தில் வந்து அந்த குருவோட ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரத்தில் கடகத்தில் ராகு இருக்குது, சரிங்களா. நவாம்சத்தில் குரு வந்து மகரத்தில் நீச்சமாக இருக்கார். இப்போ இதுக்கு பலன் சொல்லணும். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ வந்து நடக்கிற திசை குரு திசை, இவருக்கு என்ன நடக்கும்? குரு திசை குரு புத்தினா வச்சுக்கோங்க. இது எப்படி இது பலன் சொல்கிறது? பலன் எப்படி இருக்கிறது? நோட்டு பேனாக இருந்தால் எடுத்து நோட் பண்ணிக்கிங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் எதுவுமே புரியும். நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில், அவசர காலகட்டத்தில் யாருமே வந்து அது பண்ணுறதில்ல. அவசரமாக பார்க்குறீங்க, எதையுமே முழுசாக பார்க்குறதில்ல. அப்புறம் எப்படிங்க புரியும்? அப்புறம் புரியலைன்னா புரியாமல் தான் போகும். ஸோ முழுசாக அதை எடுத்து முழுமையாக ஆராயக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு இது பயன்படும் பலன் சொல்கிறது. இப்போ 3ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் கடகத்தில் உச்சம், துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த குருவுக்கு வந்து யாரோட பார்வையும் இல்லை அப்படி வச்சுக்கோங்களேன். குரு வந்து கோச்சார ராகு வந்து மேலே இருக்கார். இப்போ இந்த 3ஆம் வீட்டு அதிபதி குரு வந்து தன் வீட்டுக்கு அட்டமஸ்தானத்தில் உச்சமாறாரு, ரோகஸ்தானத்துக்கு 5ஆம் வீட்டில் உச்சமாறாரு. ரெண்டுமே குரு தான், சரிங்களா. இப்போது ரோகாதிபதி 5ஆம் வீட்டில் உச்சமாகும்போது அந்த குருக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து திருத்தியாதிபதியும் ரோகாதிபதியும் எடுக்கிறீங்கன்னா, திருத்தியாதிபதிக்கு ஒரு பக்கம் எழுதிக்கிங்க, ரோகாதிபதி தனியாக எழுதிக்கிங்க. அதாவது 6ஆம் வீட்டு அதிபதிக்கு. இப்போ தன் வீட்டுக்கு 5இல் உச்சமாறாரு, லக்னத்துக்கு 10ல் உச்சமாறாரு, சரிங்களா. அப்போது 6ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் போய் உச்சமாறாரு. சரி, ஓகே. இப்போது 6ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டுக்கு கூட தொடர்பு போதுன்னா அரசு உத்தியோகம், பேங்க்கு, வங்கி, ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் டீச்சர்ஸு, கவர்மெண்ட் அறக்கட்டளையில் பணி, இப்படியெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் சொல்லு கார்த்தி. போட்டுறேன், அந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே போட்டுறேன், 5 நிமிஷம். அப்போ வந்து 6ஆம் வீட்டு அதிபதி வந்து போய் உச்சமாகும்போது என்ன ஆயிடுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு அரசு சம்மந்தப்பட்ட பணிகள், அரசு சம்மந்தப்பட்ட உயர்ந்த பதவி, வங்கி தொழிலில் ஒரு மேலாளர் பதவி, 10ஆம் இடங்கிற இடத்துல போஜன ஸ்தானத்தில் உச்சமாறாரு. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வரும். சரி, இப்போ ரோகாதிபதி 10ஆம் இடத்துல போய் உச்சமாகும்போது இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, உடம்புல வந்து 10ஆம் இடங்கிறது எங்கே வருது?
1ஆம் இடம் வந்து தலை, 2ஆம் இடங்கிறது கண்ணு, காது, மூக்கு, இந்த சைடு வாய், 3ஆம் இடங்கிறது ஷோல்டரு, கை, 4ஆம் இடங்கிறது மார்பு, வயிறு, 5ஆம் இடங்கிறது இடுப்பு, 6ஆம் இடங்கிறது இடுப்புக்கு கீழே, தொப்புளுக்கு கீழே, 7ஆம் இடங்கிறது நம்மளுடைய தொடைக்கும் இடுப்புக்கும் நடுவில், அப்புறம் 8ஆம் இடங்கிறது தொடை, 9ஆம் இடங்கிறது வந்து முழங்கால், 10ஆம் இடங்கிறது வந்து முழங்காலுக்கும் கணுங்காலுக்கும் நடுவில்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல இவருக்கு கண்டிப்பாக ஒரு ரோகம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல அடிப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலே ராகு சனி கோச்சாரத்தை சம்மந்தப்படும் போது அவர் வந்து ஒரு 7.5 சனியோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் போகும்போது அந்த குரு வந்து அங்கே என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது, உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆயிலிய நட்சத்திரம் இருக்குது, கடகராசியில் வந்து ஆயிலிய நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் இருக்குது, புனர்பூசம் இருக்குது. அப்படின்னா இப்போ ஒரு சனியோட சாரம் குரு வந்து பார்த்தீங்கன்னா குரு சாரமே வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குரு சாரம் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ அந்த குரு இன்னும் வலிமையாகிறாரு. ஸோ இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் போய் உச்சமாகும் பொழுது 6ஆம் வீட்டு அதிபதி ரோகாதிபதி, இதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணுறோம். ஒன்று. 2வது வந்து அவர் அந்த வங்கியிலேயே கடன் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு அதிக லெவலில் வந்து ஒரு பெரிய லோன், வீடு கட்டுறதுக்காக ஒரு வங்கி லோன் வாங்கலாம். இல்லைன்னா வேறு யாருக்காவது வந்து தன்னோட ஒரு சகோதர சம்மந்தப்படுதுன்னா அவருக்கு வந்து தொழில் அமைக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு இது பண்ணுறதுக்காக, தொழில் அமைவதற்காக அவருக்கு அங்கே ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவர் தொழில் அமைவதற்காக ஒரு லோன் எடுத்து தொழில் 10ஆம் இடம் இல்லையா, ஸோ கூட்டு தொழிலாக பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுக்கு 7ஆம் இடம் பார்க்கணும். அப்போது இதெல்லாம் வந்து 3, 7, 10 சம்மந்தப்பட்ட அவர் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. ஏன்னா முயற்சி ஸ்தானமும் உச்சமாக இருக்கும், முயற்சி பண்ணுவார். ஜாதகம் வந்து முயற்சி பண்ணுவார். புகழுக்கும் அதிபதி. சரி, 3ஆம் இடம் வந்து புகழுக்கும் அதிபதி. ஸோ இந்த குரு வந்து ராகுவோட சம்மந்தப்பட்டு நவாம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் ஆகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா ஆரம்ப நிலையில் கடன்னு அவருக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் அவர் திருமணம் ஆயிருந்தால், நவாம்சம் போது திருமணம் ஆயிருந்திருக்கணும். நவாம்சம் பார்க்கும்போது நீங்கள் நவாம்சம் கட்டம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயிருக்கணும். திருமணம் ஆயிருந்தால் நிச்சயமாக ஒரு பிழை உண்டு. 6ஆம் இடங்கிற லிட்டிகேஷன், ஸோ கவர்மெண்ட் அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக அங்கே 10ஆம் இடத்துல தொழில் செய்கிற இடத்துல அவருக்கு அந்த வாய்ப்பு காசோலை மூலயமாவோ இல்லை வந்து குடுக்கல் வாங்கல் மூலயமாவோ இல்லை குடுக்கல் தாமதமாகிறதுனாலையோ நிச்சயமாக அங்கே ஒரு கலவரத்தையும் ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஒரு வழக்கோ இல்லை கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை அங்கே வந்து அவர் சந்திக்க நேரிடும். இதுதான் இதோட அடிப்படை பலன்கள் கூறுவது. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி தன் வீட்டுக்கு 8இல் உச்சமாறாரு, லக்னத்துக்கு 10ல். அப்போ பேனா, கை இது சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே குருவாக போனதுனால நமக்கு வங்கி சம்மந்தப்பட்டது வருது. ஸோ ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன மாதிரி அங்கே புதன் சம்மந்தப்பட்டிருந்தால், அதாவது கல்வி காரத்துவம், கல்விக்கு காரத்துவம், ஒரு சரஸ்வதிக்கு காரத்துவம் வந்து புதன் தான். அந்த புதன் வந்து இந்த குருவோட சம்மந்தப்படும் பொழுது அரசு அதிகாரி, அரசு ஊழியர், எதுனா டீச்சர். அதே குரு சனியோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ குரு சுக்கரனோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ இவங்க வங்கி தொழிலில் இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸ் வச்சு 10ஆம் இடத்துல உச்சமாகி மிகப்பெரிய லெவலில் வந்து ஃபினான்ஸை வாங்கி ஒரு பக்கம் வட்டிக்கு வாங்கி இன்னொரு பக்கம் வட்டிக்கு விடக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நிச்சயமாக வரும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது வட்டி கொடுக்கறது, 6ஆம் இடம் வட்டிக்கு வாங்குறது. அது போஜன ஸ்தானத்தில், 2வது வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு உச்சமாகும்போது இவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸ், ஒரு பக்கம் வட்டி கம்மியாக வாங்கி இன்னொரு பக்கம் வட்டி வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்களுக்கு வந்து ஒரு மேலே ராகு சம்மந்தப்படும் போது, ராகுங்கிறது என்ன? பேராசை. ராகுங்கிறது விரிவாக்கம், ராகுங்கிறது பிரம்மாண்டம், ராகுங்கிறது அல்டிமேட், ராகுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதெல்லாம் சேரும்போது அவங்க ஒரு ஆர்வத்து கோளாறில் அதில் போகும்பொழுது அங்கே அந்த ராகு வந்து அவங்கள கொண்டு போய் சிக்க வச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பலன் வந்து சொல்கிறோம். ஏன்னா நவாம்சத்தில் குரு வந்து நல்ல நிலையில் இருந்திருந்தால், அதாவது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், சரிங்களா, தனுஷ் மீனத்தில் இருந்திருந்தால், குரு வீடோ சுக்கரன் வீடோ புதன் வீட்டில் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அந்த கௌரவம் பறி போகாது. ஏன்னா குரு நவாம்சத்தை நீச்சம் ஆயிட்டால் நிச்சயமாக கௌரவத்துக்கு ஒரு பிழை வரும். அப்போது எங்கெங்கெல்லாம் பலன் மாறுது பாருங்கள். ஒரு சாதாரண ராசி கட்டத்தில் இருந்து எடுத்து நீங்கள் நவாம்சம் வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை பிழைகள் மாறுதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் அதை பார்க்குது, கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் கூடியிருக்கு, ஸோ இப்போ என்ன நடக்க போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ராகு அங்கே நடந்து அவர் ஜாதகத்தை பார்த்தா நம்ம நோட்டை திறந்தோன்னே சொல்லிடலாம், ஏங்க இப்போ எதுவும் இன்கொயரி வந்திருக்கா,
கோர்ட்டு நோட்டீஸ் எதுவும் வந்திருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொன்னால் ஜாதகம் ஆமாம்பாங்க. ஆனால் அவங்க வந்து இறங்குற பார்த்தீங்கன்னா BMW கார்லையோ, இந்த குரு உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க இறங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா BMW பென்ஸில் வந்து இறங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த பென்ஸில் போகிறதுக்கான மன அமைப்பு அங்கே இருக்காது. ஏன்னா 6ஆம் இடம் உச்சம் பெறாருல. ஸோ 6ஆம் இடம் உச்சம் பெறும்போது என்ன ஆயிடுது, அவங்களுக்கு அங்கே மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. சரி, இப்போ இந்த குரு அங்கேருந்து உச்சப்பெற்ற குரு அங்கேருந்து பார்க்குறாரு. எங்கெங்கே பார்ப்பாரு, லக்கணத்துக்கு 10லேருந்து பார்க்கும்போது லக்கணத்துக்கு 2 பார்ப்பார். 5ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 2 பார்ப்பார். அதுக்கடுத்தது 4ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்தது 9ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தை தன் வீட்டே பார்ப்பார். சரிங்களா? அப்போது லக்கணத்துக்கு 2 பார்க்கும்போது என்ன ஆகுது, தனத்தை வாரி இறைக்குது. கடனை வாங்கி இன்னொரு பக்கம் கடனை வாங்கி பேங்க்லேருந்து லோன் வாங்குறதுக்கான அமைப்பு வரும், அதை வந்து வாரி இறைக்குது. அப்போ அவர் வந்து மேற்கொண்டு அந்த ஜாதகன் வந்து அதிக பணம் புழக்கத்துக்கு ஆளாகிறார். அதுக்கடுத்து லக்கணத்துக்கு 4 பார்க்குறாரு. 4ஆம் இடம் என்ன, தாய் ஸ்தானம், சொகுஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், பூமி. செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பூமி, காடு, தோட்டம், செவ்வாய், புதன், சுக்கிரன்லாம் சம்மந்தப்பட்ட காடு, தோட்டம், மலை, காட்டிலலாம் வாங்கி போடுறதுக்கான அமைப்பு அதிகமாக வரும். கடன் பணம் வந்துடுது இல்லையா, அப்போது பணம், காசு, நகை எல்லாமே வந்துடும் உள்ள. அப்போ பெரிய உயர்ந்த ரக வாகனங்கள் இதெல்லாமே உள்ளே வந்துடும். சரி, அப்புறம் தாய்க்கும் உடல்நிலை ஆரோக்கியமாக ஆகிடும், தாய் வீடும் வலிமையாகிருக்காங்க. இப்போ அந்த குரு வந்து 9ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 6 பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த 6ஆம் இடம் 2ஆம் இடத்தை விட 4ஆம் இடத்தை விட 6ஆம் இடம் மிகவும் வலிமையாக அங்கே அமைந்துள்ளது. இப்போது இந்த பலனை பார்க்குறதுக்கு லக்னாதிபதி எந்த நிலையில்னு பார்க்கணும். லக்னாதிபதி மறைந்திருந்து அஸ்தமனமாகி இல்லைனா பாவிகளோட சேர்ந்து அசுபர்களோட சேர்ந்து நீச்சமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக ஜெயில் கண்டிப்பாக உறுதி. இவங்களுக்கு 12ஆம் இடத்து புதன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இவர் வந்து 12ஆம் இடம் புதன் வந்து 4ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டாலோ, இல்லை 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலோ, இல்லை 7ஆம் வீடு செவ்வாய் 12ஆம் இடம் அதுவும் போய் உட்காந்துருந்தாலோ, லக்னாதிபதி போய் 12ல் மறைஞ்சாலோ இவருக்கு சிறைவாசம் நிச்சயமாக உறுதி. அப்போ குரு எப்போ நடக்கும், குரு திசையில் சுக்கிர புத்தியிலையோ, குரு திசையில் புதன் புத்தியிலையோ கண்டிப்பாக சிறைவாசம் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி பலன்கள் பார்க்கும்போது ஜாதகத்தில் உச்சமாக இருக்குன்னா ஒரே ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு கிரகங்கள் குரு உச்சமாயிடுச்சு, எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு நல்லா போகும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஒரு ஜாதகத்துக்கு முடிவு பண்ண முடியாது. ஜாதகத்தில் முடிவு பண்ணோன்னா நீங்கள் பலவேறு கோணங்களை பார்க்கணும். ஸ்தான பலம், நைசர் பலம், அப்புறம் வந்து பார்வை பலம், திக்பலம், அப்புறம் வந்து அதுக்கு நவாம்சத்தில் இருக்க பலம், அப்படி இப்படி 6 வகையான பலத்தையும் ஷட்பலத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். அப்புறம் புஷ்கர நவாம்சம் இருக்கான்னு வேறு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா, திடீர் யோகம் இருக்கா, இல்லை இப்போ நடந்துட்டு இருக்க திசை நன்மை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் மீனராசின்னு சொன்னேன். சரிங்களா? சிறைவாசம் பண்ணிட்டார் மீனராசி. ராசிநாதன் என்ன, ராசிநாதன் உச்சம் பெறார். எங்கே, 5ல் உச்சம் பெறார். என்ன பண்ணுவார், வக்கீலை பிடிச்சி அடுத்த கட்டம் பாருங்கள். ஏன்னா நடந்ததையும் சொல்லணும், நடக்கிறதையும் சொல்லணும், நடக்க போகிறதையும் சொல்லணும். சரி, அது அடுத்து என்ன ஆகும், அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு என்ன பண்ணுவாங்க, ராசிநாதன் உச்சமாயிட்டா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆதரவு தெரிவிக்கிறது எப்படி, 4 பக்கமும் ஆதரவு வந்துடும். 4 பக்கம் ஆதரவு வந்துச்சுன்னா அவர் உச்சம் பெறும்போது அவர் என்ன பண்ணுவார், வக்கீலையோ கோர்ட்டையோ ஜட்ஜையோ பிடிச்சி அவருடைய திறமையில், அவருடைய போராட்டத்தில், ஏன்னா ராசிநாதன்கிறது லக்னாதிபதிங்கிறது விதிக்கப்பட்ட விதி, ராசிநாதன்கிறது சுயமாக எடுக்கிற முடிவு, தன்னோட மன தைரியத்தினாலையும் திடத்தினாலையும் எடுக்கக்கூடிய முடிவு. அப்போ அந்த ராசிநாதன் என்ன பண்ணுறாரு, சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை பார்த்துருவோன்னு இறங்கி எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் காசை இறைச்சி, ஏன்னா விரையாதிபதி புதன் சம்மந்தப்பட்டார்னா காசை இறைச்சி அந்த இடத்துல கேது சம்மந்தப்படும் பொழுது அவர் வந்து கோர்ட்டுக்கு அந்த நோட்டீஸை எடுத்துக்கிட்டு அலைஞ்சி அவர் நிச்சயமாக 100% வெளியில் ஏறிடுவார். ராசிநாதன் உச்சமாயிடுறாரா, அதே ஜெயிலில் அதே சிறைவாசத்தை மீண்டும் ஸ்வீட் எடுத்துகிட்டு போய், ஏன்னா குருங்கிறது ஸ்வீட்டு எல்லா ஜெயிலருக்கும் கொடுத்து அவருடைய ரிலீஸ் அன்னைக்கு அவர் வந்து கொண்டாடிட்டு தான் வெளியில் வருவாரே தவிர பின் வாங்கி சோர்ந்து போக மாட்டார். அதாவது சோர்ந்து போகிறதுங்கிறது ரொம்ப ஆஹா இனி என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சோர்ந்து போகாமல் அவர் அந்த இடத்துல நின்று ஜெயிப்பார். ஸோ லக்னாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ராசி அதிபதி சந்திர லக்னம் வலிமையாக இருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த பலனை உறுதி செய்யணும்னா என்ன பண்ணணும், அந்த சந்திரன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சூரியனுக்கு தேய்பிறையாக மாறிடக்கூடாது. தேய்பிறை சந்திரனாக மாறிடுச்சுன்னா இப்போ நான் சொன்னதில் போராட்டங்கள் அதிகமானாலும்
இப்போ என்எஸ் கிருஷ்ணன், இப்போ தியாகராஜ் பாகவதர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள். அவங்க ஜாதகம்லாம் இப்படி தான் இருக்கும். நல்லா ஹெவியாக தூக்கி விட்டுரும். அப்புறம் கோர்ட்டு கேஸில் முடங்கி போய் அவர் வெளியில் வரும்போது மாலக்கண் நோயால் வந்து படங்கள் ஓடாமல் தங்கத்தட்டில் சாப்பிட்டவர். அவர் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் தியாகராஜ் பாகவதர். ஒரு கொலை கேஸில் உள்ளே போயிட்டு 3 வருஷம் ஜெயிலில் போகாமல் வக்கீலுக்கு எல்லாத்தையும் இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பாவத்தினால ஸ்ரீரங்கத்தில் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அநாத பணமாக போன மாதிரி கதையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாதகம் தான். அப்போ ராசிநாதன் உச்சமானாலும் சூரியனுக்கு அந்த சந்திரன் வந்து வளர்ப்பறையாக இருக்கணும். சரிங்களா? சூரியனுக்கு வளர்ப்பறை 1 to 7க்குள்ளே சூரியனுக்குள்ளே இருக்கணும். 7க்கு மேலே போயிட்டால் தேய்பிறை ஆகிடும். தேய்பிறை ஆகிட்டுனா அது அசூப்பராக போயிடும். சரிங்களா? ஏற்கனவே துலா லக்னத்துக்கு 10 குடைவன் சந்திரன். அப்போ குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் 5ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகிடுதா? பரிவர்த்தனை ஆன இடத்துல இப்போ குரு உச்சமாகி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். சரிங்களா? ராசிநாதன் உச்சமாகி பிரயோஜனம் பண்ணும். அப்போ வளர்ப்பறை சந்திரனாக இருந்தால் இந்த பலன், அதாவது சுய முயற்சியில் அவர் வெளியில் வந்துடுவாருங்கிறத 100% உறுதி செஞ்சு கொள்ளலாம். புரியுதுங்களா? அப்போ கோச்சாரத்தில் ராகு இருந்தாலும் சரி, அந்த குருவோடு சேரும்பொழுது இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் வரும். அப்போ இந்த கோச்சாரமும் பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ இப்படி தான் பலன் எடுக்கணுமே தவிர, இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து என்ன ஆகும், நம்மளை எப்படி ஏமாற்றும், எப்படிலாம் நம்ம ஏமாந்துருவோம் அப்படின்னா, குரு உச்சமாக இருக்குது, லக்னத்துக்கு 3 காரக்குடி குரு 10ல் உச்சமாக இருக்கார், 10ல் ஒரு பாவியாக இருக்கலாம், கேந்திரங்களில் பாவி ஏறலாம், திரிகோணத்தில் பாவி ஏறக்கூடாது அப்படிங்கிற அமைப்பில் வந்து குருக்கு ஒரு நல்ல மார்க்கை கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை சூப்பராக மாற்றி அந்த இடத்துல சொல்லிடும். ஆஹா, தொழில் அருமையாக போகுதுங்க, உங்களுக்கு நல்லா வீடு வண்டி வாங்கினாலாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் உட்கார்ந்துருக்க ஜாதகனோட மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம். ஆஹா, நம்ம இன்னி ஜெயிலே வாழ்க்கையை தள்ளிடுவோமா, இல்லை நமக்கு ஏதாவது வேறு மாதிரி பிரச்சனை வருமா, இல்லை எதிரிகள் மூலிமா ஏதாவது தாக்குதல் நடக்குமா, போட்டி அதிகமாக இருக்குமே, இப்படி பொறாமையெல்லாம் அதிகமாக இருக்கே அப்படின்ற ஒரு மனத்தாக்கத்துக்கு வந்து ஆளாவார். ஸோ இதெல்லாமே வந்து பார்க்குறது தான் அந்த ஜாதகத்துக்கான சூட்சுமமே தவிர, சந்திரனுக்கு எங்கே இருக்கார், சூரியனுக்கு சந்திரன் எங்கே இருக்குது, லக்கணத்துக்கு எங்கே இருக்குது, தன் வீட்டுக்கு எங்கே இருக்குது, எத்தனை ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, என்ன காரத்துவம் வாங்கியிருக்கு, வக்கரமாக இருக்கா, வக்கரமாகலையா. இப்போ வக்கரமாக இருந்தால் என்ன பலன் இந்த இடத்துல சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே தலைகீழாக நடக்கும். புரியுதுங்களா? அவருக்கு பணமும் வராது, ஜெயிலுக்கும் போக வேண்டியதில்லை, அப்படியே அந்த கிரகங்கள் நியூட்ரல் ஆகிடும். ஆனால் முதல்ல 6 வருஷம் இப்படி இருக்கும். அதுக்கு 6 வருஷம் கழித்து திரும்பி நான் சொல்கிறது அந்த வக்கரம்ங்கிறது 2 மடங்காக வேலை செஞ்சிடும். புரியுதுங்களா? அந்த வக்கரங்கிறது 2 மடங்காக வேலை செஞ்சிடும். இப்போ அதே குரு திசை வந்து சனி சாரம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு சாதக நிலையில் ஜெயிலுக்கு போகாமல் வெறும் இன்கொயரியோட முடிஞ்சு கோர்ட்டு கேஸோட சரிங்க இனிமேல் ஒன்று வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வார்னிங்கோட முடிச்சிருவாங்க. அதே குரு வந்து புதனோட சாரம் வாங்கிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுவார், பயணம் பண்ணிடுவார், இங்கே இருக்க மாட்டார். பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு. மேல் படிப்பு படிக்க போகிறேன், இல்லைனா நான் மேலே டிகிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று சொல்லிவிட்டு அவர் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவார். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஜாதகத்தில் வந்து ரொம்ப ஆராயணுமே தவிர, நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து எனக்கு வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. 100% அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை கிளாரிட்டியாக கொடுக்குறதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். அதுக்கான ட்ரைனிங் நான் ஃபுல்லாக கொடுத்துட்றேன். ஸோ ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களும் சேரலாம், ஆஸ்பிரண்ட்ஸ் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களும் சேரலாம். யாரெல்லாம் ஜோதிடர் படிச்சுட்டு இன்னும் குழப்பத்திலே பலன் சொல்கிறதுக்கு வந்து தயங்கிட்டு இருக்கீங்களோ அவங்கள மோட்டிவேட் பண்ணி ப்ரிடிக்ஷனோடைய ஃபார்மெலாம் நான் சொல்லித்தரேன். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களும் இதில் வந்து சேரலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் சேர முடியும் சேரும். உங்கள் கம்ஃபர்டபுள் டைமில் தான் நான் எடுப்பேன். ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஆக்சசிபிளாக இருக்கும், ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். 100% உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் இதை கொடுக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு கிளாஸ். இதில் வந்து இப்போ நான் சாம்பிள் சொல்லியிருக்கிறத வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து நம்ம வந்து காரத்துவம், ஆதிபத்தியம், தன் வீட்டுக்கு எங்கே மறைஞ்சிருக்கு, என்ன ஏது இப்படிங்கிறத பார்த்துட்டு நட்சத்திர அதிபதியை வச்சு கோச்சாரத்தையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணி சுபத்துவம் பாபத்தையும் எடுத்துகிட்டு சந்திரனுக்கு எங்கே இருக்குது, சூரியனுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பலன்கள் வந்து நேரடியாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கிறத ப்ராக்டிக்கலாக சொல்கிறதுக்கான உங்களுக்கு அமைப்பு இதில் வந்துடும். ஸோ 100% நீங்கள் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான துறை வந்து ஜோதிடத்துறை, ஒரு தெய்வீகமான துறை. மற்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சரியான பலனை நீங்கள் கொடுத்தோம்னா, இப்போ அந்த பலனுக்கு வந்து இப்போ இதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும். அவர் கேட்குறாங்க, இப்போ நான் மேற்கொண்டு என்ன பண்ணுறது, மேற்கொண்டு அவர் லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெறும் வந்து என்ன பண்ணும், பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் ஒர்க்கே கான்சன்ட்ரேட் பண்ணாலே இந்த ஜாதகத்துக்கான அமைப்பு நல்லா இருக்கும். நீங்கள் மேற்கொண்டு தொழில் எதுவும் செய்ய வேண்டாம், வண்டி வாகனத்தை வந்து ஒரு கம்மியான ரேட்டில் வாங்கிக்கிங்க அப்படின்னு நீங்கள் ஆலோசனை கூறணும். ஸோ இதுதான் இதுக்கான தீர்வு. புரியுதுங்களா? ரொம்ப ஆடம்பரம் பண்ணக்கூடாது,
வேலையில் வந்து வேலை வலுக்கள் அதிகமாக இழுத்து போட்டுக்கங்க. ரொம்ப ஆசைப்படக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது. ஈஸியாக என்ன சேலரியில் வர எப்படி வாழ முடியுமோ வாழணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு. நன்றி.